நாங்கள் இந்த சிவகாசி சமையல் ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து கார்த்திகேயன், என் தம்பி பையன். ஸோ அதனால் இன்றைக்கி அவனுடைய ஃபேவரெட் ப்ரான்ஸ். அவனுக்கு ப்ரான்ஸ்னால் உயிர், ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நான் பண்ணுற இந்த ப்ரான்ஸ் ஃப்ரை, அந்த வதக்கல், அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி அதுதான் ஸ்பெஷல் அவனுக்கு. ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி, நான் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் போட்டிங்கனாலும் ஓகே தான், போடலைனாலும் ஓகே தான். நான் அதோடு சேர்த்து வத்தலும் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் சும்மா பொரியிறதுக்காக போட்டிருக்கேன். இதோட நல்லா நிறைய நான் வந்து 3/4 கிலோ ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கு இவ்வளோ வெங்காயம் நான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முதல்ல நல்லா நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். ஏன்னா இதில் வெங்காயத்தினுடைய டேஸ்ட்டு தான் மெயின் டேஸ்ட்டே. ஸோ அதனால் நீங்கள் அந்த இது நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் நல்லா கழுவி எடுத்த ப்ரான்ஸை வந்து நல்லா இந்த மாதிரி சட்டியில் போட்டு, இதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும், உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். இதுக்கு மசாலா வந்து ஒன்றுமே கிடையாது. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள், உப்பு, இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே போடல. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் மல்லித்தூள் போடணுன்னா போட்டுக்கோங்க. இல்லை கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க. நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா போதும். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் ஃப்ளேவர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதங்கணும். நல்லா ஸ்லோவாக அது குக் ஆகணும். அதுதான் இதில் மெயினு. சிம்மில் வச்சுருங்க இதுக்கப்புறம். அதே மாதிரி கருவேப்பிலை கொஞ்சோண்டு பிச்சு இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்க அப்படின்னா அந்த கருவேப்பிலனுடைய வாசமும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக தெரியும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நான் சிம்மில் வச்சு மெதுவாக குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா சுருள வதங்கினதுக்கப்புறம் எடுத்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது அந்த சட்டியிலே இருந்ததுனா தான் நீங்கள் அப்பப்போ சூடு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெறும் ப்ளெயின் ஒயிட் ரைஸ் அண்ட் இது நல்லா பெனஞ்சு ஒரு வாய் எடுத்து வச்சா சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.